வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் இறங்கு நெருங்கிட சோதரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே. ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனே சுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனே சுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே. ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம். துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரமேசு நம்மோடிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரமேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நாம் வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே. ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாலுள்ளமே மிக பொங்கி. அல்லேலூயா அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொரகலஷேராதா. துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஹல்லேலூயா கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த பாடல் வரியில இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார். இயேசு கிறிஸ்துவ 40 நாள் யார் கொண்டு போனது வனாந்திரத்திற்கு? பிசாசு. பரிசுத்த ஆவியானவராலே பிசாசு சோதிக்கப்படும்படிக்கு பரிசுத்த ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவரால கொண்டு போகப்படுகிறார்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவரும் இருப்பார் வனாந்திரத்துல. ஆமென். அப்ப நம்முடைய வாழ்க்கையில வறண்ட நிலைமை, வனாந்திரம் போல என் வாழ்க்கை இருக்கு, ஏசப்பா இல்லாதது போலவே இருக்கு, ஒரு செழிப்பே இல்லாமல் இருக்குது, வனாந்திரமான பாதையை நான் கிராஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த வனாந்திர பாதையில் கூட ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நம்ம அப்படிதான் இதில் பாடுற வனாந்திர யாத்திரையிலும் இன்பராம் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. வனாந்திரத்தில் விட்டுட்டு போயிடுவார், செழிப்பான இடத்துல மட்டும் நம்ம கூட வருவாருன்னு கிடையாது. நம்ம எந்த சூழ்நிலை போயிருந்தாலும், எந்த வறட்சியான நிலைமையில் நம்ம வாழ்க்கை இருந்தாலும் அந்த இடத்திலும் யார் இருக்கிறா? ஆண்டவர். அந்த வனாந்திரத்தையும் செழிப்பாய் மாற்ற அவரால் முடியும். எல்லா சூழ்நிலைகளையும் தலைகீழாய் மாற்றி நம்மை அவருக்குள்ளாய் நிலை நிறுத்த அவரால் முடியும். எல்லாரும் சேர்ந்து அந்த வரிகளை பாடலாமா? இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரமேசு நம்மோடு இருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரமேசு நம்மோடு இருப்பார்.
போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, உள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். துதித்துப் பாடிய பாத்திரமே, சுகவனேசுவின் நாமமதே. துதித்துப் பாடிட பாத்திரமே, சுகவனேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா நன்றியால் உள்ளமே மிக பிரபல சேகரியாசுரா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஹல்லேலூயா. Hallelujah. கைகளை நல்லா உயர்த்தி, ரெண்டு கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென். நம் ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். Amen. எத்தனை நன்மைகளை Hallelujah. நமக்கு செய்திருக்கிறார்ல. ஒன்று அல்ல, ரெண்டு அல்ல, மூணு அல்ல, வாழ்நாளெல்லாம் அவரை உயர்த்தி பாடிக்கொண்டே இருக்கலாம். திடீர்னு ஒரு சாட்சி எழுந்து சொல்லுங்கன்னா என்ன சொல்லுவீங்க? ஆண்டவர் என்ன உயிரோடு வச்சிருக்கிறதே பெரிய சாட்சி. ஆமென். ஆமென். இன்றைக்கு உயிரோடு நம்ம இங்க நிற்கிறோம், ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் நம்மை அவ்வளவு அதிகமா நேசிக்கிறார். அவருடைய கிருபையினால நம்ம இந்நாள் வரைக்கும் நடத்தி வந்திருக்கிறார். நம்ம எல்லாரும் சேர்ந்து எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் ஆண்டவருக்காக நான் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆமென். Amen. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த பாடலை பாடி ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைச்சு, ஏதோ பாட்டு இது பாடுறாங்கன்னு சொல்லி அல்ல, இந்த ஒவ்வொரு வரிகளும் நம்ம வாழ்க்கையில நடந்திருக்கு. ஆமென். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில அதை செய்திருக்கிறார். அதை உணர்ந்து உணர்ந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை உயர்த்தி நம்ம பாடலாம். எப்படி பாடுவேனா என் இயேசு எனக்கு செய்ததை, எப்படி பாடுவேனா என் இயேசு எனக்கு செய்ததை, என் ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். என் ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். எப்படி பாடுவேன்? எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு
எங்களை நிரப்புங்க ஆவியானவரே. எல்லாம் எழுந்து நின்று ஆண்டுடைய சமூகத்தில் எங்களை நிரப்பி அனுப்புங்க ஆவியானவரே. குறைவுகளை நிறைவாக்குகிற நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்பொழுது குறைவுகள் மாறும். நிறைவானவர் வரும்பொழுது குறைவுகள் எல்லாம் மாறி போகும். அல்லேலூயா. ஆவியானவரே, எல்லா வாய்களை திறந்து உம்மை வரவேற்கிறோம், உம்மை வரவேற்கிறோம். நிறைவானவர் எங்களை ஆளுகை செய்யும்படியாய் வரவேற்கிறோம். அவரை வரவேற்கலாமா? நமக்கு நடுவில் எங்களை நிரப்பும்படி நீர் இறங்கி வாங்கப்பா. நீர் வந்தால் சுமைகள் முடியாதவை சாத்தியமாகும். எல்லாம் துதிக்கலாமா? நீங்க துதிங்க, வாய்களை திறந்து நல்ல சத்தத்தை உயர்த்தி சத்தத்தை
ஆவியானவர் எந்த இடத்துல வரவேற்கப்படுகிறாரோ அங்கதான் வருவார். எந்த இடத்துல ஆசையாய் அழைக்கப்படுகிறாரோ அந்த இடத்திற்கு தான் அவர் வருவார். நீங்க என் உள்ளத்துல வாங்க, என் வாழ்க்கையில வாங்கப்பா. என் வாழ்க்கையில இருக்கிற குறைவுகள் நீங்கணும்னா நிறைவானவர் நீங்க வந்தாதான் என் குறைவு நீங்கும்னு சொல்லி அவரை வரவேற்கலாமா? நீங்க வாங்கப்பா. ஆவியானவரே முடியாத
வைக்கப்பட்டிருக்க எல்லாரும் கைகளை உயர்த்தி நிறைவான ஆவியானவரே நீங்க வாங்க, நீங்க வேண்டும், நீங்க போதும், இத மாத்திரம் நம்ம சொல்லுவோம். அவர் நம்ம வாழ்க்கையில வந்து அதுவே போதுமானது, அது மாத்திரம் நம்ம சொல்லலாம். அவரை பாருங்க. ஆராதனை
ஈர்க்க வேண்டுமே. அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகில் நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் ரெண்டு கைகளை உயர்த்தி ஹalleluya 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 சொல்லுவீங்களா? ஹalleluya உம்மை உயர்த்துகிறோம். ஹalleluya ஹalleluya வானாதி வானங்கள் கொல்லாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. நன்றி சொல்லுகிற ஆவியானவரே, நீர் வானாதி வானங்கள் கொல்லாத தேவன். உமக்கே எங்கள் ஆராதனை, எங்கள் அன்பின் ஆராதனை ஒருவருக்கே. ஆவியானவரே, நிறைவானவர் எங்களுக்கு நடுவில் நீர் உலாவிக் கொண்டிருக்கிறதற்காக நன்றி. எங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி எங்களுக்கு நடுவில் நீர் உலாவுகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எல்லா கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லலாம். ஆவியானவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் எங்களுக்கு நடுவில் உலாவிடும்படி உம்மிடத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை உமக்கு முன்பதாய் வெறுமையாக தொடர்ந்து நீர் எங்களை வழி நடத்துகிறோம். உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். உமக்கே எங்கள் துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். நாம மாத்திரம் உயரட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. சிடி டிவிடி ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம். 15. கைப்பிரதி ஊழியம். 16. கிராம ஊழியம். 17. மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18. நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19. சமூக நலப்பணிகள் ஊழியம். 20. இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21. தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.